வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் விஞ்ஞான பாடத்தின் அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பத்திர மாணவர்கள் பரீட்சைக்கு போயிருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் வினாக்களினூடாக சில விடயங்களை பார்ப்போம். அந்த வகையில நீங்க போர்ட்ல பார்ப்போம், ஒரு கேள்வியை நாங்கள் தயாரிப்போம். அந்த கேள்வி ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய படத்தை தந்துட்டு இதுல கேள்விகள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். இப்போ உதாரணமாக இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு ஒரு மனிதனுடைய தலையினுடைய பகுதிகள் இதுல தரப்பட்டு இருக்குது. மனிதனுடைய தலையினுடைய பகுதிகள் தரப்பட்டிருக்கு. அந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், 2 குழாய்கள் வெளியேறும். இந்த குழாய்கள்ல கேள்வியை நாங்கள் ஆரம்பிப்போம். இதுல ஒரு மூடி ஒன்று இருக்கும். சரி, அப்ப நாங்கள் எங்களுடைய கேள்வி இந்த அறைகளை குறிக்கிறது தான் முதலாவது கேள்வியா இருக்கும். அதாவது ஏ பி, இந்த பகுதி சி, அதுல இருந்து ஒரு கருப்பு கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டி. டி என்ற ஒரு பொருள் இருக்கு, டி. அடுத்தது இ, அடுத்தது எஃப், இஎஃப். இப்போ முதலாவதா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏபிசிடியை பெயரிடுக அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஏபிசிடியை பெயரிடுகன்னா நாங்கள் அந்த தலையை மட்டும் வச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஏபிசிடியை பெயரிடுனா ஏ நாசி அறைன்னு சொல்லலாம். ஏ நாசி அறை, சரியா, நேசல் கேவிட்டின்னு சொல்லுவோம், நாசி அறை. ஏ என்னது, நாசி அறை. பி பார்த்தீங்கன்னா வாய்க்குழி, பி வாய்க்குழி. அப்ப நாங்கள் பியை வாய்க்குழி என்று எழுதலாம். எங்களுக்கு தெரியும் வாய்க்குழி. அடுத்தது சி, நாக்கு. சி நாக்கு. அப்ப இதுல உங்களுக்கு குறிக்க தெரிய வேணும். இதுல ஏபிசிடியை நாங்க பேரிடுறோம். டி மூச்சுக்குழல் வாயில் மூடி. உதாரணமா டி எபிக்ளோட்டிஸ் சொல்லுவோம். ஏன்னா சி தங். அப்ப இது மூச்சுக்குழல். மூச்சுக்குழல்ன்றது உங்களுக்கு தெரியும், வாத நாளியை நாங்கள் மூச்சுக்குழல்னு சொல்லுவோம். சரியா? அப்ப மூச்சுக்குழல் வாயில் மூடி. மூச்சுக்குழல் அதுண்ட வாசல்ல இருக்கிறபடினால வாயில் மூடி, அதுல ஒரு மூடியாகத்தான் இருக்கு. மூச்சுக்குழல் வாயில் மூடி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். சரியா? ஈ பகுதி. ஈ பகுதியை பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஈ பின்னால இருக்கிற பகுதி சமிபாட்டு தொகுதிக்குரிய படம். ஆகவே ஈ களமாக இருக்கும். அடுத்தது எஃப், இஎஃப். எஃப் என்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எஃப் என்றது வாத நாளி. இது உண்மையா வாத நாளி. நாங்கள் இந்த நாவண்ணாம் போடலாம், மெட்ட நாவண்ணாம் போடலாம், வாத நாளி என்று சொல்லுவோம். சரியா? இப்ப இங்க எங்களுக்கு தெரியும் ஏபிசிடி என்ற பகுதிகளை குறிக்க சொல்லி ஒரு கேள்வி கேட்டா நாங்கள் அதுக்கு விடையாக இதை சொல்லக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது வேற எந்த வடிவத்துல இந்த கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப 2வது கேள்வி அவங்களை எந்த விதத்துல கேட்கலாம். சரி, அதாவது நீங்க பார்க்கலாம், 2வது கேள்வி என்ன விதத்துல கேட்கலாம். எங்களுக்கு ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியை கேட்கலாம். உதாரணமா இப்ப உங்களுக்கு தெரியும் கோவிட் பேண்டமிக்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன, கோவிட் என்ற ஒரு நோய் உங்களுக்கு பெருமளவில் இந்த உலகத்தையே பாதிச்சிருக்கு. அப்ப அந்த கோவிட் நோய்க்குரிய கிருமி இந்த தலையில எந்த பகுதியினூடாக உடலுக்குள்ள செல்லலாம். அதாவது கோவிட் நோய்க்குரிய கிருமி உடலுக்குள்ள எந்த பகுதியினூடாக பிரதானமாக செல்லலாம். பிரதானமாக வசனம் கேட்கலாம். அப்ப நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கும், மூக்குத்துவார வாயும் இருக்குதுதான். ஆனா வாயிலிருந்து நாங்க பெரும்பாலும் வாயால சுவாசிக்கிறது குறைவு. ஆனாலும் பிரதானமாக ஒரு கேள்வி கேட்டாருண்டா பெரும்பாலும் நாங்கள் மூக்குத்துவாரத்தினூடாக சுவாசிக்கும் போது அது சேருது. அப்ப அப்படி ஒரு கேள்வி கேட்டால், அதாவது கோவிட் நோயாளி ஒருவருக்கு அல்லது கோவிட் தொற்று ஏற்படுவதற்கு தலையில இருக்கிற எந்த துவாரத்தினூடாக செல்லலாம். சில வழியில உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க,
பெரிதளவு கண்ணுக்களாலேன்னு சொல்லுவாங்க. சரியா, வாய்க்களாலேயும் போகலாம். ஆனால் பிரதானமாக மூக்குத்துவாரத்தினூடாகத்தான் செல்லுது. ஆகவே பிரதானமாக கோவிட் வைரஸ் என்ன செல்லக்கூடிய முறை வந்து சாதாரணமாக செல்லக்கூடிய முறை வந்து மூக்குத்துவாரத்தினூடாக செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது வைரஸ் வந்து என்ன கோவிட் வைரஸ் வந்து பிரதானமாக, சரியா, கோவிட் வைரஸ் வந்து பிரதானமாக COVID-19 என்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் கோவிட் வைரஸ் வந்து பிரதானமாக இதுவரைக்கும் இந்த எங்களுடைய என்ன தெரிவிக்கப்பட்ட ஆராய்ச்சிகள்ல இருந்து பிரதானமாக மூக்குத்துவாரத்தினூடாகத்தான் செல்லும். சரி, பிரதானமாக மூக்குத்துவாரத்தினூடாக செல்லும். இது ஒரு அந்த கேள்விகளை வடிவா கவனிக்க வேணும். பிரதானமாக என்று சொல்லுவார். பிரதானமாக இதனூடாக செல்லும் மூக்குத்துவாரம். சரியா, கோவிட் வைரஸ் பிரதானமாக மூக்குத்துவாரத்தினூடாக செல்லும். அது வாய்க்களால செல்லலாம். ஆனால் என்ன பிரதானமாக என்று கேட்டால் அதனூடாகத்தான் செல்ல வேண்டி இருக்கும். அதான் அடிக்கடி முகத்திலேயோ மூக்கிலேயோ முகத்திலே கையை வைக்காதீங்கன்னு சொல்றது அதுக்காகத்தான். வேற எந்த வடிவத்தில் இவங்க கேள்வியை கேட்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரியா, வேற எந்த வடிவத்தில் கேள்வி கேட்கப்படலாம். அதாவது நாங்கள் இப்போ முதலாவதாக பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் வந்து எந்த வடிவத்தில் இந்த கேள்விகள் வரலாம். சரியா, ரைட். இப்போ நீங்க அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம். மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்விக்கு வருவோம். சரியா மாணவர்களே, அப்ப நாங்க அந்த வகையில வந்து பார்ப்போம். இந்த நாசி அறையில கேள்வியே நான் எழுதுறேன். நாசி அறையில் சுவாசத்தை, அதாவது சுவாச செயற்பாட்டை சிறப்பாக மேற்கொள்ள, சுவாச செயற்பாட்டை சிறப்பாக மேற்கொள்ள, நாசி அறையில் சுவாச செயற்பாட்டை சிறப்பாக மேற்கொள்ள கொண்டுள்ள இசைவாக்கங்கள் யாது? இசைவாக்கங்கள் யாது? உண்மையில நாசி அறையை பொறுத்தளவில் நீங்க பாருங்க, இந்த நாசி அறைன்றதை பொறுத்தளவில் சரியா, நாசி அறைக்குள்ள எங்களுக்கு தெரியும் அந்த என்னது, நாசி அறையில வந்து பிசிர்கள் காணப்படும். பிசிர்கள் என்றது உங்களுக்கு தெரியும், என்ன ஒரு ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸ், ஒரு சின்ன சின்ன கூர்கூரா இருக்கும், இந்த இதா இருக்கும், ஃபிளெக்சிபிள் வளையக்கூடியதா இருக்கும். பிசிர்கள் காணப்படும். அதனுடைய நாசியரின் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்ப மூக்குத்துவார பகுதியில் மயிர்கள் அல்லது என்ன மயிர்கள் காணப்படும். மயிர்கள் அல்லது உரோமம் என்று சொல்லலாம். மயிர்கள் காணப்படும் வளர்ந்தாக்கல்ல. மூன்றாவது ஈரலிப்பாக காணப்படும். ஈரலிப்பாக சீதம் என்ன சீத சுரப்புகளோடு காணப்படும். சீத சுரப்புகள் காணப்படும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான்காவது அந்த மேலணியால மூடப்பட்டிருக்கும். மேலணி இழையத்தால் மூடப்பட்டிருக்கும். மேற்பரப்பு இழையத்தால்
மேலணி இழையத்தால் மேற்பரப்பு மூடப்பட்டிருக்கு. மேற்பரப்பு படலிடப்பட்டிருக்கும் சொல்லலாம். படலிடப்பட்டிருக்கும் அல்லது மூடப்பட்டிருக்கும். அல்லது மூடப்பட்டிருக்கும், கவர் பண்ணியிருக்கும். சரியா? இது இது நாசியறையினுடைய பகுதியை பார்க்கிறோம். அதாவது நாசியறைன்னு நாங்கள் இதை சொல்றது இந்த அறையை தான் கவனிக்கிறோம். இந்த அறையில என்ன சிறப்பியல்புகள் காணப்படுது? உண்மையிலே இந்த நாசியறையில பிசிர்கள் என்ற ஒரு அமைப்பு காணப்படும். பிசிர்கள் என்ற சின்ன சின்ன அமைப்புகள் காணப்படும் இல்லையா? பிசிர்கள் சின்ன மேலணி கலங்களுக்கு மேல இருக்கும். அதை விட உரோமம் காணப்படும். வளர்ந்தாக்கள்ல உரோமம் காணப்படும். வளர்ந்தாக்கள்ல உரோமம் காணப்படும். அப்ப வளர்ந்தாக்கள்ல உரோமம் காணப்படும் உள்ளுக்குள்ள. அதை விட மேலணி கலங்கள் இதுல மூடுபடியாக காணப்படும். இதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக டஸ்ட் என்ன? பொதுவாக டஸ்டான பார்ட்டிகல்ஸ், ஒரு துணிக்கைகள், ஏதாவது நாங்கள் டஸ்டான பார்ட்டிகல்ஸ், ஏதாவது தூசி துணிக்கைகளோட நாங்கள் சுவாசிக்க ஏற்படும் சந்தர்ப்பத்தில் அவை என்ன செய்ய வேண்டாம், இந்த இதுக்குள்ள ஒட்டி கொள்ளும். இந்த மேலணி கலங்கள்லையோ இல்லை சீதத்திலேயோ அவைகள் ஒட்டி கொள்ளும். அதால எங்களுக்கு போற காற்று இயலுமானவரை ஒரு தூசிகள் குறைவானதாக இருக்கும். ஆகவே நாசியறையில் சுவாச செயற்பாட்டை சிறப்பாக மேற்கொள்ள கொண்டுள்ள இசைவாக்கங்கள் என்ன? நாங்கள் பிசிர்கள் காணப்படும், ஆரம்ப மூக்குத்துவார பகுதியில் மயிர்கள் காணப்படும், ஈரலிப்பாக சீத சுரப்பிகள் காணப்படும், மேலணி இழையத்தால் மேற்பரப்பு படலிடப்பட்டிருக்கும். சரியா? இதுல உண்மையா என்ன நடக்குது? நாசியறையினுடைய பாதை நீளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் வருதுன்னு கேட்கலாம். ஏண்டா நாசியறையினுடைய பாதை நீளமாக இருக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் வருதுன்னு கேட்கலாம். சரியா? அப்ப அந்த கேள்வியை ஒருக்கா நாங்கள் எழுதி கொள்வோம். அதாவது நாசியறை என்ன எங்களுக்கு இவ்வளவு பெரிதாக இருக்கிறாங்க. நாசியறைன்னா நன்மை. சரியா? ரைட். அப்ப அந்த கேள்வியை எழுதி கொள்வோம் பிள்ளைகள். அது ரெண்டாவது மூன்றாவது கேள்வி. அவங்க சொல்றாங்க நாசியறை நீண்டதாக காணப்படுவதால், நீண்ட பாதையாக காணப்படுவதால் ஏற்படும் அனுகூலம் யாது? இது பரீட்சைக்கு ஏற்படும் அனுகூலம் யாது? ஏற்படும் அனுகூலம். அப்ப இதை நீங்க பார்க்க வேணும். நாசியறை மிகவும் நீளமாக காணப்படுவதனால் ஏற்படக்கூடிய அனுகூலம் யாதுன்னு கேட்டிருக்கிறார். இப்ப நாங்க அந்த கேள்விக்கு விடை எழுத வேணும். சரிதானே? பார்ப்போம். அந்த அனுகூலம் வெப்பமான காற்று, உதாரணமாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ். எங்களுடைய வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ் எங்களுடைய. ஆனா வெளி வெப்பநிலை சில வேளைகளில் 33 பாகை செல்சியஸ் அல்லது 30 பாகை செல்சியஸ் இல்லையா? சில வேளையில 28 பாகை செல்சியஸ், ஏன் சில வேளையில பாத்தீங்கன்னா -8 கூட போயிருக்கு. வெளிநாடுகள்ல -8 பாகை செல்சியஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த வெப்பநிலை எங்களுக்கு தெரியும். இந்த வெப்பநிலை என்றது வேறுபட்ட அளவில சூழல்ல காணப்படலாம். ஆனால் உடல் வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ். உடனடியாகவே உதாரணமா ஒரு மனித உடல்ல நுரையீரல் இந்த இடத்துல இருக்குதுண்டா, உடனடியாகவே இந்த நுரையீரலுக்குள்ள காற்று போச்சுதண்டா, இதுல 37 பாகை சியில இருக்கிற அந்த நுரையீரலுக்கு 28 பாகை சியில இருக்கிற காற்று நேரடியா போனா, குளிர்ந்த காற்று போனா அதுல காற்றில இருந்து அகத்துறிஞ்சல் நடைபெறது சரியான கஷ்டம்.
அந்த வெப்பநிலை வேறுபாட்டை அதை மேனேஜ் பண்ணி ஒழுங்குபடுத்தி அதை உறிஞ்சுறதுக்கு தேவையான அந்த வல்லமை இல்லை. அதனால என்ன செய்ய போதண்டா, இந்த எங்களுடைய சுவாச தொகுதி சூடான காற்று, அதாவது உடல் வெப்பநிலைக்குரிய காற்றை பெற வேணும் என்ற காரணத்துக்காக, அப்ப நாங்கள் அதை சொல்லலாம் என்ன காரணம்னு சொன்னா, அந்த வழி சரிதானே, அதாவது உட்சுவாச வழி உடல் வெப்பநிலை என்றா எங்கட 37 பாகசி உடல் வெப்பநிலையை அடைவதற்கு உதவும். ஏன் எங்களுக்கு தெரியும், எங்களோட உடல் வெப்பநிலை அடைகிறதுக்கு இது உதவி செய்யும். இந்த நீண்ட பாதைகளால போயிட்டு அந்த வழி சூடேறும். எங்களுடைய உடல் வெப்பம் வந்து சூடேறி வெப்பத்தை கொடுக்க என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் அந்த நுரையீரலை அது சென்றடையும் போது இது அந்த காற்று சென்றடையும் போது பெரும்பாலும் அது 37 பாக செல்சியஸை அடங்கியிருக்கும். ஆகவே உடல் வெப்பநிலையும் 37 பாக செல்சியஸ், வந்திருக்கிற காற்று 37 பாக செல்சியஸ் என்றா தங்கட வேலை, அதாவது அகத்துறிஞ்சல் வேலைகள் இலகுவாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் வந்து எங்களுடைய சுவாசம் ஒரு சிறிய தலைப்பகுதியை போட்டே கேள்வியே வரலாம். சுவாசிக்கல மூக்கு துவாரத்தோட கோவிட்டை பற்றி கேட்கலாம், அதுக்குள்ள இருக்கிற இசைவாக்கங்கள் என்ன, ஏன் அது அந்த மாதிரியான இசைவாக்கத்தை கொண்டிருக்கின்ற கேள்வி சாதாரணமா இருக்கு. இதே எல்லாம் நீங்க நோட்ஸ்ல படிக்காம சாதாரணமா நீங்க உங்களோட பாட்டில் இருக்கல அந்த மூக்கு துவாரத்தின் பகுதிகளை பற்றி யோசிக்கலாம், அந்த நாசி அறையை பற்றி யோசிக்கலாம். அடுத்த கேள்வி கேட்கலாம், இப்ப உங்களோட பரீட்சைகள் இதுகள் தொடர்பாக இருக்கல கோவிட் நோய் தொடர்பான பரிசோதனைகளுக்கு எந்த இடத்திலிருந்து அந்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன? எங்களுடைய தலையில எந்த இடத்துல இருந்து, அதாவது தலையின் பகுதியை நாங்கள் கருதுறோம், அந்த பகுதியில எந்த பகுதிகளில் இருந்து பெரும்பாலும் மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன? உங்களுக்கு தெரியும், அந்த கேள்வியை நீங்கள் எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். 4வது கேள்வி. அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 4வது கேள்வி, கோவிட் தொற்று ஏற்பட்ட ஒருவரில் தொற்று ஏற்பட்டுள்ளதென சந்தேகிக்கப்படும் ஒருவரில் தலையின் எப்பகுதியில் இருந்து மாதிரிகள் பெறப்படுகின்றன. இந்த கேள்வியை கேட்கலாம், எந்த பகுதியிலிருந்து மாதிரிகள் பெறப்படுகின்றன கேட்கலாம். அப்படி மாதிரிகள் பெறப்படுகின்ற அந்த கேள்வி வந்தால் நீங்க விடை தெரிய வேணும். ஏனென்றா எங்களுக்கு எந்த பகுதியிலிருந்து நாங்கள் பெரும்பாலும் எடுக்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நாங்கள் இந்த படத்தை வந்து கவனிச்சு கொள்வோம். எங்களுக்கு சில பகுதிகளை வந்து இதில் நாங்கள் அகற்ற வேண்டிய தேவை இருக்கு எங்களுக்கு தெரியறதுக்காக. சரியா? இப்போ ரைட், இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே இருந்த அந்த படத்தை நாங்கள் வரைகிறோம். ஏற்கனவே இருந்த படம் எப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும், இதுல இப்படி இருந்தது. இந்த நாசி அறை என்றது
உங்களுக்கு தெரியும் இந்த அறை, ரைட்? நாசி அறைன்றது இந்த அறையா இருக்கும். சரி, இப்ப இந்த கேள்வியை கவனியுங்க. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்டா, இந்த கோவிட் பரிசோதனையின் போது சரியா எந்த இடத்துல இருந்து மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன? உண்மையில அந்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்ற இடம் வந்து எவ்வாறு இருக்குமெண்டா கவனிங்க. சரியா, அந்த மாதிரிகள் எடுக்கப்படுற இடம் வந்து எவ்வாறு இருக்குமெண்டா, இந்த குச்சியால், அதாவது இந்த குச்சியால இந்த இடத்துல தான் மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன. இந்த மாதிரிகள் நாசி அறை இந்த பகுதிகளில் தான் எடுக்கப்படுது. சில வழியில் இதை இதுக்குள்ள வச்சு ரொட்டேட் பண்ணிவிடும், சுத்துவீனம். அப்ப அந்த நாசி அறை இந்த பகுதியில தான் அது எடுக்கப்படுது. சில வேளைகள்ல தொண்டையினுடைய பகுதிகள், அதாவது தொண்டையினுடைய பகுதிகளையும் வந்து இந்த மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன. சரியா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரிகள் தொண்டையினுடைய பகுதி. எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வேணுமென்ற காரணத்தினால, பரீட்சையில கோவிட் பந்தங்கட நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இந்த கேள்வியை, இது சார்பான சில கேள்விகளை நான் இதுல உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏன்னா மாணவர்களுக்கு, சாதாரண தர மாணவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வேணும். அப்ப கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது என சந்தேகிக்கப்படும் ஒருவரின் தலையின் எப்பகுதியில் இருந்து மாதிரிகள் பெறப்படுகின்றன. உண்மையில இந்த கேள்வியில வந்து ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துறதுதான் அவருடைய நோக்கம். என்னன்னா, தலையில் என்று கேட்ட உடனே எங்களுக்கு தலை என்றது ஒரு பகுதி இல்லையா, அந்த தலையில எந்த பகுதி என்றதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் உங்களை யோசிக்கலாம். ஏன்னா தலையில கண், காது, மூக்கு, நாக்கு, என்ன பெரும்பாலான புலனங்கங்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப எந்த இடத்துல உங்களை குழப்பலாம். ஆனா உண்மையா பிசிஆர் செய்யறதுக்காக நாங்கள் எடுக்கிற அந்த மாதிரிகள், பிசிஆர்ன்னு சொல்லுவோம். சரியா, அந்த பிசிஆர் செய்வதற்கு எடுக்கிற மாதிரிகள் எங்கெங்க இருந்து எடுக்கப்பட வேண்டாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிகள் எடுக்கப்படுறது நாசி அறையிலையும், என்ன வாய்க்குழியின் என்ன பிற்பகுதி, அல்லது நாங்கள் சொல்லலாம் தொண்டை என்று கூட சொல்லலாம். அப்ப முதலாவது நாங்கள் சொல்லலாம் விடை நாசி அறை, மற்றது வாய்க்குழியின் பிற்பகுதி அல்லது தொண்டை. வாய்க்குழியின் பிற்பகுதி. ஏனென்றா தொண்டை என்பது என்னன்னு சொன்னா ரெண்டும் சந்திக்கிற இடம், எது? இந்த நாசியரையும் வாய்க்குழியும் சந்திக்கிற இடம் தான் தொண்டை. என்ன, அப்ப நாசியறை என்றது உங்களுக்கு தெரியும். நாசியறை என்றது வந்து என்ன, எஸ், நாசியறை என்ன, இந்த பகுதி வந்து நாசியறை. சரியா, இந்த பகுதி வந்து நாசியறை. இந்த நாசியறையினுடைய பகுதிகள் அப்படியே தொடர்ந்து வந்து, நாசியறை என்ற பகுதி வந்து அப்படியே தொடர்ந்து எங்க வருது, இங்க வரைக்கும் வருது. இந்த நாசியறையும் சரியா வழியா கவனிங்க. வாய்க்குழியின் பகுதியும், வாய்க்குழி எங்க இருக்கு? எஸ், வாய்க்குழிக்குரிய பகுதியை வரைவோம். வாய்க்குழிக்குரிய பகுதி இந்த பகுதி. வாய்க்குழிக்குரிய பகுதியும் நாசியறைக்குரிய பகுதியும் சந்திக்கிற இடம், அந்த இடத்தை நாங்கள் தொண்டைன்னு சொல்லுவோம். என்ன, பொதுவான ஜங்ஷன் சொல்லுவோம். அப்ப வாய்க்குழிக்குரிய பகுதியும் இந்த பகுதியும் சந்திக்கிற இடம் வந்து தொண்டை. அப்ப நாங்கள் இந்த இடத்துலயும் ஒரு ஸ்வாப் எடுப்போம். உங்களுக்கு ஸ்வாப் பண்ற ஒரு மாதிரி எடுப்போம். சரியா, அப்ப எந்த இடத்துல எடுக்கிறோம்? நாங்கள் இந்த இடத்துல எடுக்கிறோம், ரெண்டு சந்திக்கிற இடத்துல எடுக்கிறோம், தொண்டைன்னு சொல்லலாம். அல்லது ரெண்டாவது வந்து நீங்க சொல்லலாம் நாசியறையையும் நாங்கள் சொல்லலாம். சரியா, ரைட், இந்த இடத்துல நாங்கள் நாசியறையையும் சொல்லுவோம். சரியா, ரைட். பிள்ளைகள், பரீட்சையை நோக்கமாக கொண்டு சில வேளையில இதை பற்றிய நாலேஜ் ஒரு சாதாரண தர மாணவனுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் சொல்றோம். சரியா, அப்ப இது உங்களுக்கு தெரிய வேண்டியது. மூன்றாவதாக நாங்கள் என்ன இந்த தலையில வந்து செய்ய வேண்டிய விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன, எங்களுடைய
தலையில வாய்க்குழிக்கு பொறுப்பான வாய்க்குழிக்குள்ள சில சுரப்புகளை சுரக்கிற சுரப்பிகள் காணப்படுது. அதாவது 3 சோடி சுரப்பிகள் காணப்படுது. என்ன உங்களுக்கு தெரியும், கண்ண உமிழ்நீர் சுரப்பி, அணுக்கீழ் உமிழ்நீர் சுரப்பி, என்ன நாக்கீழ் உமிழ்நீர் சுரப்பி. சோடி இங்கால இருக்குது, ஏன்னா இங்கால 2 இருக்குது, இங்க இருக்குது. அந்த சுரப்பிகளை பற்றி கேட்கலாம். எத்தனை சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன? ஏண்டா 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுது. 3 அல்ல, 3 சோடி. அப்ப அந்த 3 சோடி என்றதை எழுதுறதுக்கு சில வழியில பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம், ஒரு பொறியை வைக்கலாம். ஏன்னா அவர்கள் தவறுதலான பிள்ளைகளை விடுறதுக்கு சந்தர்ப்பத்தை தெளிவா விளங்க வச்சிருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக அவங்க என்ன செய்யலாம், இந்த கேள்வியை கேட்கலாம். ஆகவே அந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். சரியா? இந்த கேள்வியில என்ன கேள்வியை கேட்கலாம்னு வருவோம். சரி, 5வது கேள்வி. என்ன கேள்வியை கேட்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது மனிதனில் எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன? எத்தனை சலைவரி கிளாண்ட் உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன? உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன? அப்ப எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன என்ற கேள்விக்கு நீங்க எழுத வேண்டி இருக்கும். என்ன, எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன என்ற கேள்விக்கு விடை எழுத வேண்டி இருக்கும். நீங்கள் 3 சோடி 3 சோடி 3 சோடி என்று எழுதாம 3 என்று எழுதினா பிழை. சரியா? ரைட். இப்ப நாங்க 5வது கேள்விக்கு வருவோம். 6வது கேள்வி. இந்த நாங்க உண்மையா அந்த தலையை எடுத்து தான் படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த தலையில என்னென்ன வகையில கேள்வி வரலாம். பகுதி டியின் தொழில் யாது? பகுதி டியின் தொழில் யாது? பகுதி டி என்று சொல்றது பிள்ளைகள் இன் தொழில், பிரதான தொழில் யாது? பிரதான தொழில் யாது? உண்மையில பகுதி டியின் பிரதான தொழில், பிரதானமா அதனுடைய பெயர் மூச்சு குழல் வாயில் மூடி. மூச்சு குழல் வாயில் மூடி. இது மூச்சு குழலுக்கும் சைவாட்டு தொகுதிக்கும் இடையில இந்த இது காணப்படுது. சரியா? மூச்சு குழலுக்கும் சைவாட்டு தொகுதிக்கும் இடையில இது காணப்படுது. பாருங்க, மூச்சு குழல் என்பது எப்படி இருக்கும்? இந்த மூச்சு இங்க பாருங்க, அந்த மூச்சு போகுது. இந்த மூச்சு இந்த காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம். இந்த காற்று சுவாசிக்கப்படுது. இப்ப உதாரணமா நாங்கள் இதை கொஞ்சம் பெருசா வரைஞ்ச வேண்டாம். பாருங்க, இந்த மூச்சுக்குழல், இந்த நீல கலர்ல நான் கலர் அடிக்கிறேன்னு பாருங்க. இந்த மூச்சுக்குழல், இந்த மூச்சுக்குழல்ன்ற மூச்சு பாதை, மூச்சு போற பாதை, அந்த மூச்சு போற பாதையில சரியா இந்த காற்று இப்படி போகுது. போயிருக்கல இந்த பகுதிகளால போகுது. இதான் இந்த மூச்சுக்குழல். என் சுவாச பைக்கு போற குழல் தான் மூச்சுக்குழல். அந்த மூச்சுக்குழல்ன்ற வாசல் எங்க இருக்கு? மேலே இருக்கு. மூச்சுக்குழல்ன்ற வாசல்ல காணப்படுது ஒரு மூடி போன்ற பகுதி. சரியா? அந்த மூடி போன்ற பகுதி எங்களுக்கு தெரியும் என்ன, மூச்சுக்குழல் வாயில் மூடி என்றது ரைட் இதுல இருக்கு. நான் உங்களுக்கு தெரியும் ரோஸ் கலர்ல காட்டி இருக்கிறேன் அந்த குழாய. சரியா? அந்த குழாய் ரோஸ் கலர்ல காட்டப்பட்டிருக்கு. ஒரு ரோஸ் கலர் மாதிரி ஒரு குழாயில காட்டப்பட்டிருக்குன்னு பாருங்க. ரைட். இந்த மூச்சுக்குழல் வாயில் மூடின்றது இந்த டி. அது என்ன செய்யும்டா பிரதானமா, நாங்க உணவு உட்கொள்ளும் போது, சரியா, உணவை உட்கொள்ளுற போது, உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு துணிக்கைகள் சுவாச பாதைக்குள்ள வரக்கூடாது. அந்த பாதைக்குள்ள வரக்கூடாது. அந்த உணவு துணிக்கைகள் போக வேண்டிய பாதை களம், சைவாட்டு தொகுதிக்குரிய பகுதிக்கு தான் போகணும். சரி, அது சைவாட்டு தொகுதிக்குரிய பகுதிக்கு தான் போகணும். ஆகவே இந்த மூடி என்ன செய்யும்? இந்த நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிற அந்த மூச்சுக்குழல் வாயில் மூடி, இப்ப நான் இதை கருப்பு கலர்ல மார்க் பண்றேன்னு பாருங்க. டி என்ற பகுதி,
அது என்ன செய்யும், டக்குன்னு மூடிடும். அதாவது உணவு உட்கொள்ளும் போது பிரதானமாக அது செயற்பாடு. நீங்க வேணுமெண்டா பிராக்டிக்கலாவே நீங்க செய்து பார்க்கலாம். உணவு உட்கொள்ளும் போது, சரியா, உணவு உட்கொள்ளும் போது, அதாவது உணவு துணிக்கைகள் என்ன சுவாச தொகுதியினோட, அதாவது சுவாச தொகுதியின் வாதநாளி பகுதிகளை அடையாது, வாதநாளியினுள் செல்லாது தடுக்கின்றது. உண்மையா, இந்த வாதநாளிக்குள்ள போகாம தடுக்கின்றது. இது குரல்வளை பகுதியில தான் காணப்படும். உணவு துணிக்கைகள் சுவாச தொகுதியின் வாதநாளியினுள் செல்லாது தடுக்கின்றது. செல்லாது என்று நான் எழுதணும். செல்லாது தடுக்கின்றது. சரியா, என்ன தடுக்கின்றது? செல்லாது தடுக்கின்றது. அதுக்குள்ள போகாது. சரியா, அதுல உட்செல்லாது தடுக்கின்றது. எல்லாமே நான் ஒன்றுதான். சரியா, செல்லாது தடுக்கின்றது. செல்லாது தடுக்கின்றது. சரியா, ரைட் பிள்ளைகள். இப்ப நாங்க அடுத்த ஆறுதலாக ஒவ்வொரு கேள்விகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த தலையினுடைய ஒரு குறுக்கு வெட்ட தந்துதான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்த ஏழாவது கேள்வி டெஸ்ட்டுக்கு கேட்கலாம். அதுக்கிடையில நாங்க இதை அழிப்போம். ஏழாவது கேள்வி என்ன கேள்வி எங்களோட பரீட்சைக்கு அவரால் கேட்கக்கூடியதா இருக்கும்னு பார்ப்போம். அந்த உமிழ்நீர் சுரப்பியினுடைய பிரதான தொழில் என்னன்னு கேட்கலாம். சரியா, உமிழ்நீர் சுரப்பியினுடைய பிரதான தொழில் என்ன? அப்படி ஒரு கேள்வி கேட்டா நாங்கள் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். சரியா, உமிழ்நீர் சுரப்பியின் பிரதான தொழில் யாது? எட்டாவது கேள்வி, உமிழ்நீர் சுரப்பியின் பிரதான தொழில் யாது? உமிழ்நீர்ல பிரதானமாக காணப்படுறது நீரும் ஒரு வகையான நொதியமும் காணப்படுது. உமிழ்நீர் சுரப்பியின் பிரதான தொழில். உண்மையா, உமிழ்நீர் சுரப்பி சமிபாட்டில் எவ்வாறு பங்கு பெற்றுகின்றது, எவ்வாறு உதவுகின்றது? இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா, எவ்வாறு உதவுகின்றது? அப்படி ஒரு கேள்வி கேட்டா நாங்கள் அதுக்கு விடையா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். உமிழ்நீர் சுரப்பி என்றது உண்மையிலேயே என்ன நடக்குது என்றால், உமிழ்நீர் சுரப்பியில இந்த மாப்பொருள் உணவு நான் ஸ்டார்ச் என்று சொல்லுவோம். இந்த மாப்பொருள் உணவு இந்த வாய்க்குழிக்குள்ள மோல்டோஸா மாறும். இந்த மோல்டோஸ் ஒரு இனிப்பு சுவையுடையது, மோல்டோஸாக மாறும். ரைட், மோல்டோஸ் என்ற ஒரு பேருக்கு மாறும். அப்ப வாய்க்குழிக்குள்ள இது என்ன செய்யும்? மோல்டோஸாக மாறும். இந்த மோல்டோஸாக மாறுவதற்கு இதுல காணப்படுற தயலின், இந்த தயலினுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அமைலேஸ்ன்னு சொல்லுவான். இந்த அமைலேசு என்ன செய்யும்டா, தயலின் அல்லது மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றும். இந்த தயலின் என்றது எதுல காணப்படுது என்றால் உமிழ்நீர்ல காணப்படுது. தயலின் என்பது ஒரு நொதியம். அப்ப உங்களுக்கு விளக்கமா இதை நான் எழுத வேணுமா இருந்தா இதை எழுதலாம். உமிழ்நீரில் காணப்படும் தயலின், உமிழ்நீரில் காணப்படும் தயலின் அல்லது சில பிள்ளைகள் அமைலேஸ் எழுதினா பிள்ளைகண்டி இல்லை, தயலின் அல்லது அமைலேசு நொதியம், உமிழ்நீரில் காணப்படும் தயலின் அல்லது அமைலேசு நொதியம் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுகின்றது.
மோல்டோஸாக மாற்றுகின்றது. இது சில வழியில் எங்களோட உடல்ல நேரடியாக அகத்துறிஞ்சப்படும், மாற்றுகின்றது. இதனால ஃபீல் என்ன. அப்ப இதுக்கு வந்து எங்களுக்கு உமிழ்நீர் சுரப்பின் பங்கு எந்த மாதிரி இருக்குண்டா, உமிழ்நீரில் காணப்படும் தயலின் அல்லது அமைலேசு நொதியம் மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றுகின்றது. சரியா? இப்போ பிள்ளைகள், நான் இன்னைக்கு எதை வச்சு பாடம் சொல்லி கொண்டிருக்கிறேன்டா, ஒரு தலையண்டதை வச்சு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரியா? அதாவது உங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்போ திரும்பவும் அந்த தலைக்குரிய படத்தை வரைகிறேன் உங்களுக்கு விளங்க வேண்டுமென்றதுக்காக. சரி, அந்த படம் வந்து எங்களுக்கு எப்படி இருந்தது? பிளாக் கலர்லயே எடுப்போமா? ரைட். இந்த நீங்கள் எந்தெந்த விடயங்களை பொதுவாக தலையை எடுத்து படிக்கல எப்படி நீங்க என்ன மாதிரி அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தலாம், நீங்க படிச்ச விடயங்களை வந்து எப்படி ஞாபகப்படுத்துறீங்கன்னு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு தெரியும், வாய்க்குழி வரைஞ்சு கொண்டிருக்கும், அதில் ஒரு நாக்கு இருக்கும். சரியா? இதுல நாக்கு இருக்கும், இதுல இந்த நீர குரல் விளைக்கு அடுத்த 2 குழாய்கள் உருவாகுது. இந்த குழாய்கள் வந்து இப்படி இருக்கு. இப்ப நாங்கள் உமிழ்நீர் சுரப்பியை பற்றியும் கேட்டுட்டோம். இந்த நாக்கினுடைய பிரதான தொழில் யாதென்று ஒரு கேள்வி கேட்கலாம். இது வந்து நாக்கு, இது வந்து நாக்கு. அப்ப இந்த படத்தை தந்துட்டு ஒரு கேள்வி கேட்கலாம், நாக்கினுடைய பிரதான தொழில் யாது? அப்ப நாக்கினுடைய பிரதான தொழில் யாது என்று ஒரு கேள்வி வந்தா நாங்க அதை எவ்வாறு எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? நாக்கினுடைய பிரதான தொழில் யாதுன்னு சொன்னா அதை எவ்வாறு எழுதலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப அதுக்குரிய கேள்வியை நாங்கள் எழுதலாம். 9வது கேள்வி, நாக்கினுடைய பிரதான தொழில் யாது? நாக்கின் பிரதான தொழில் யாது அல்லது பிரதான தொழில்கள் யாதுன்னு கேட்கலாம். பிரதான தொழில்கள் கணக்கே இருக்கலாம், அதுல முக்கியமான தொழில்கள் என்னன்னு கேட்கலாம். பிரதானமான தொழில்கள் யாது? அப்ப நாக்கினுடைய பிரதானமான தொழில் நாங்கள் சொல்லலாம், அது கேள்வியை பொறுத்து. உதாரணமாக சுவையை அறிய உதவும். நாக்கினுடைய தொழில வந்து உங்களுக்கு தெரியும், சுவையை அறிய உதவும். சுவையை அறிய உதவும். சுவையை அறிய உதவும். உதவும் ஒரு புலனங்கம் இல்லையா? உதவும் புலனங்கம். 2வது, நாக்கு இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம்? பேசலாம். என்ன? பேசுவதற்கு உதவும். பேசுவதற்கு இது கட்டாயம் பேசுவதற்கு, உரையாடுவதற்கண்டா, ஒலி எழுப்புவதற்கண்டா எல்லாமே சரி. பேசுவதற்கு, ஒலி எழுப்புவதற்கு உதவும். ஒலி எழுப்புறது என்று சொன்னா பிள்ளைகள் சில வழியில் அது பிழைக்க வேண்டாம். ஒருவர் பேசுறதுக்கு தான் தேவை. ஒலி எழுப்புறேன் வாய் பேச முடியாத ஒருவர், உங்களுக்கு தெரியும், பேசுவதற்கும் ஒலி எழுப்புவதற்கும் சத்தம் வித்தியாசம் இருக்கு. உதாரணமா வாய் பேச முடியாத ஒருவர் அவர் சத்தத்தை உருவாக்கலாம். ஆனா ஒரு புல்லாங்குழல்ல பாருங்க, அந்த ஃப்ளூட், அந்த விரல்கள் வந்து அசைக்கப்படுது. அந்த விரல்கள் அசைக்கப்படுமாக இருந்தால் அந்த அசைவு மாதிரியான ஒரு அசைவை தான் நாக்கு எங்களுக்கு ஏற்படுத்துது. இப்போ உதாரணம் வாய் பேச முடியாத ஒருவர்ல நாக்கு சின்னதா இருக்கு, சின்ன நாக்கா இருந்துச்சுண்டா அல்லது நாக்கு ஒட்டி போய் சின்னதா இருந்தா, அசைகிற அளவு குறைவா இருந்தா அவருக்கு வந்து அந்த வாய் பேச முடியாத நிலை ஏற்படலாம். அப்போ அவரால் ஒலி எழுப்ப முடியும். ஏன்னா ஒலி எழுப்புறது அதிர்வினூடாக, குரல் பட்டியில் இருக்கிற காற்று, அந்த குரல் பட்டியினூடாக அந்த காற்று வெளியில வரும்பொழுது அதிர்வு ஏற்படும். அப்ப இங்க வந்து நாங்கள் நாக்கினுடைய பிரதான தொழில்னு கேட்கல, ஒலி எழுப்புவதற்கு உதவுன்னு சொல்றது வந்து நாக்கு இல்லை. சரியா? நாக்கு ஒலியை உருவாக்குறது காரணம் குரல் பட்டியல இருக்கிற இது. அவை எழுதும் பொழுது பேசுவதற்கு உதவும். ஏன்னா பேசும் பொழுது நாங்கள் சொற்களை பிரயோகிப்போம். சொற்களை பிரயோகிக்கிறதுக்கு நாக்கு கட்டாயம் அசைய வேணும். சில வேளையில நீங்க நாக்கை பிடிச்சு கொண்டு ஒரு சொல்லி பாத்தீங்கன்னா, அம்மான்னு சொல்லி பாத்தீங்கன்னா வராது, சொல்ல முடியாது. நாக்கை இழுத்து பிடிச்சு கொண்டு அம்மான்னு சொல்லி பாருங்க, வராது. ஏன்னா நாக்கு என்பது பேசுவதற்கு உதவும். அப்போ ஒலி எழுப்புவதற்கென்ற விடை எழுதக்கூடாது. சரியா? பேசுவதற்கு உதவும். சரியா? நாக்கு வந்து எதுக்கு உதவும்? பேசுவதற்கு உதவும். பேசுவதற்கு உதவும். அதை விட உங்களுக்கு பிரதானமா சமிபாட்டில் அதன் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டாம், உணவை உமிழ்நீருடன் கலப்பதற்கு உதவும். உணவை உமிழ்நீருடன் கலப்பதற்கு உதவும். உமிழ்நீருடன் கலத்தல், உமிழ்நீருடன் கலத்தலுக்கு உதவும். அதே நேரம்
நான்காவது உணவை உண்டன களத்தில் ஒரு அதே நேரம் நான்காவது சரியா அந்த உணவை அந்த வாய்க்குழிக்குள்ள இருக்கிற உணவை என்ன தொண்டையினுள் தள்ளுவதற்கு உதவும். சரியா இந்த இதுகளை வடிவா கவனிக்க வேணும். எங்கட நாங்க தள்ளுவதற்கு உதவும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு தலையை வச்சுதான் படிச்சு கொண்டிருக்கிறோம். சரியா ரைட். ஆவே பிள்ளைகள் இந்த தலையில வந்து நிறைய விடயங்களை நீங்க ஞாபகப்படுத்தலாம். என்னுடைய நோக்கம் வந்து என்னவா இருந்ததுண்டா சரியா நீங்கள் பரீட்சையில வந்து எவ்வாறு படிக்கிறதுக்காக நீங்க ஞாபகப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். உதாரணமா இந்த கேள்வியை கூட நான் கொஞ்சம் பெருசாக்குறதுக்காக உங்களுக்கு வேணுமெண்டா என்ன செய்யலாம்டா இந்த இடத்துல என்ன மூளையின் படத்தை கூட வரையலாம். என்ன நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மூளையினுடைய படத்தை கூட நான் என்ன செய்யலாம் வரைஞ்சு போட்டு இந்த தொடர்ந்து இந்த கேள்வியை செய்து கொண்டிருக்கலாம். வார கிளாஸ் வந்து உங்களுக்கு செய்ய கிடைச்சதுண்டா சரியா. அப்ப நாங்க இந்த மாதிரி கேள்விகளை செய்யலாம். உதாரணமா இப்படி ஒரு கேள்வியை தரலாம். இந்த மூளையினுடைய பகுதி மூளி, நீள்வளையம், மைய வளையம், இந்த முன்னான். அப்ப பாருங்க எங்களுக்கு எது முக்கியமா எங்களுடைய நோக்கமா இருக்குண்டா இந்த பாடங்களை படிக்கல இலகுவாக சில விஷயங்களை ஒரே அடியாவே படிச்சிடணும். பாருங்க இந்த இடத்துல நாங்கள் இதை பற்றி தான் இன்றைக்கு படிச்சிருக்கிறோம். சரியா ஆவே பிள்ளையே வார வகுப்பிலையும் நாங்கள் படிச்சிருக்கிற விடயங்களை திரும்ப மீட்பதற்கு திரும்ப ஞாபகப்படுத்தக்கூடிய வழிகளை கூறி செய்வோம் என்று கூறி உங்கள் எல்லோருக்கும் பரீட்சையில் நல்ல சித்திகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.